Welcome to Envious Classroom. In this video, we are going to see 9th Standard English, Unit 1, Supplementary, The Envious Neighbour, a Japanese folk tale. Folk tale அப்படின்னா நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஜப்பான் நாட்டினுடைய நாட்டுப்புற கதை ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வார்ம் அப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Ratan Tata and Azim Premji are a few rich people of India who spend a part of their wealth on charity. ரத்தன் டாட்டாவும் அசீம் பிரேம்ஜி அப்படிங்கிறவங்க பணக்காரர்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை வந்து தர்மத்திற்காக செலவிடுகிறார்கள். வாட் இன்ஃப்ளூயன்சஸ் தம் டு ஷேர் அண்ட் கேர் ஃபார் அதர்ஸ்? எது அது மாதிரி அவங்கள செய்ய வச்சது அப்படின்னா, தி கைண்ட்னஸ் டுவோர்ட்ஸ் மேன்கைண்ட், மனித இனத்திற்கு மேல் உள்ள ஒரு அன்பு தான் வந்து அவங்கள அப்படி செய்ய வச்சது. திங்க் ஆஃப் எனி அன்டிசைரபிள் குவாலிட்டி தட் யூ வுட் லைக் டு கெட் ரிட் ஆஃப் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட விரும்பத்தகாத ஒரு குணம் ஏதாவது இருக்கா, உன்னை விட்டு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜெலசி, பொறாமைப்படுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குணம் இருக்கா? அதை பற்றி நீ ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், டு யூ லைக் பெட்ஸ்? வை? வளர்ப்பு பிராணிகள் உனக்கு பிடிக்குமா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, now read the Japanese folk tale about two neighbors and how their character changed their life. இந்த ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் பார்ப்போம், நாட்டுப்புற கதை. அதில் 2 நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவருடைய குணம் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். In the old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஒரு ஆனஸ்ட், நேர்மையான ஒரு மனிதன் அவருடைய மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவங்க வந்து என்ன வச்சுருந்தாங்க, ஒரு வளர்ப்பு நாயை வளர்த்து வந்தாங்க. அந்த நாய்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷும் டிட்பிட் அப்படின்னா ஒரு ருசியான உணவு வீட்டிலையே தயாரித்தது. அது வந்து எப்படி குறைவான அளவு தான் இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த மாதிரி உணவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிட்பிட் அப்படின்னு சொல்கிறோம். One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. அவங்க வந்து ஒரு நாள் கார்டனில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இவங்க யார், இந்த கப்பல். அப்போது அந்த டாக் கூடயே போயிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, wow, wow, wagging his tail violently. அப்போ என்ன பண்ணுச்சா, திடீர்னு இந்த டாக் வந்து ஒரு இடத்துல நின்று குறைக்க ஆரம்பிச்சது. பவ் பவுன்னு குறைக்குது. வேகிங் ஹிஸ் டெயில் வயலண்ட்லி, வாலை வேகமாக ஆட்டுது. தி ஓல்டு பீப்புள் தாட் தட் தெர் மஸ்ட் பி சம்திங் நைஸ் டு ஈட் அண்டர் தி கிரவுண்ட். ஏதோ நமக்கு சாப்பிட தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ த brought a spade, மண்வெட்டி கொண்டு வர்றாங்க. அண்ட் பிகான் டிக்கிங், தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. when lo and behold, the place was full of gold pieces and silver. அந்த பிளேஸில் இருந்துச்சான், தங்கமும் வெள்ளியுமா இருந்துச்சான். and all sorts of precious things, விலையுயர்ந்த பொருட்கள் இருந்துச்சு. which had been buried there, எல்லாமே புதைக்கப்பட்டிருந்தது. buried அப்படின்னா புதைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். so they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு அதில் ஏழையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்கிறாங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நெல் விளையும் வயல் வெளிகளெல்லாம் வாங்குகிறாங்க. சோளம், கான்னா சோளம் விளையும் வயல் வெளிகளை வாங்குகிறாங்க. அவங்க பணக்காரர்களாக மாறிவிடுறாங்க, ஆயிடுறாங்க. வெல்த்தி பீப்புள்னால் பணக்காரர்கள். நவ் இன் தி நெய்பரிங் ஹவுஸ் there were a covetous and stingy old couple that dweltனா வசிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டிங்கி அப்படின்னா கஞ்சத்தனம், covetous அப்படின்னா மற்றவர்களுடைய பொருளை, அதாவது அபகரிக்கும் குணம். அது having
ஆர் ஷோயிங் எ கிரேட் டிசையர் டு பொசஸ் சம்திங் பிலாங்கிங் டு சம்ஒன் எல்ஸ். மற்றவர்களுடைய பொருளை தனதாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னது கவர்டியர்ஸ் அப்படின்னு பேர். who were the had what had happened. அவங்க வந்து என்னாச்சு, அவங்க கேள்விப்படுறாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு came to borrow the dog, came and borrowed the dog and having taken. சரி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, borrow அப்படின்னா கடன் வாங்குறது. எனக்கும் கொடுங்க, நாங்களும் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி பொக்கிஷம் எங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. and taken to their home. prepare a great feast for him. விருந்தெல்லாம் படைக்கிறாங்க. if you please Mr. Dog, we should be obliged to you அப்படின்னா கடமைப்பட்டிருக்கோம். if you would show a place with plenty of money in it. இது மாதிரி ஒரு நிறைய பணம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் காட்டினீங்கன்னா டாகை மரியாதையை கூப்பிட்றாங்க. ஏன்னா அதுதான் பணத்தை காட்டப்போகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களை கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டாக் ஹவெவர் who up to that time had received nothing but cuffs and kicks from his hosts would not eat any of the dainties which they set before him. இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கைண்டு கிடையாது இல்லையா, அவங்க வந்து உதைக்கவும் கப்ஸ் அண்ட் கிக்ஸ் அப்படின்னா அடிக்கிறது, அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுது, அதற்கு முன்னால் டெயின்டீஸ் அப்படின்னு ஈட்டபிள்ஸ், அதுக்கு முன்னால் வச்ச ஈட்டபிள்ஸ் எதையுமே அதை சாப்பிட்றது இல்லை. ஸோ த வேர்ல்டு பீப்புள் பிகேன் டு கெட் கிராஸ் அண்ட் புட்டிங் எ ரோப் அபவுட் த டாக்ஸ் நெக். அந்த நாயினுடைய நெக்கில் கழுத்தில் ஒரு ரோப்னா கயிறு போட்டுறாங்க. லெட் ஹிம் அவுட் இன் டு தி கார்டனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின் அப்படின்னா அவனுடைய எல்லாமே முயற்சி வீணானது. ஹீ லெட் தம் லீட் ஹம் வேர் த மைட் நாட் அ சவுண்ட் வுட் த டாக் அட்டர். அந்த பவ்வுன்னு அங்கே சவுண்டு போட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே அது எழுப்பவே இல்லை. ஹி ஹேட் நோ பவ் ஃபார் தம். பவ்வுன்னு எந்த இதுவும் சவுண்டும் கொடுக்கவே இல்லை. அட் லாஸ்ட் ஹவவர் த டாக் ஸ்டாப்ட் அட் அ சர்டன் ஸ்பாட் and began to sniff. ஒரு இடத்துல நின்று என்ன பண்ணிச்சு, முகந்து பார்க்க ஆரம்பிச்சது. So thinking that this must surely be the lucky place, the dig and found nothing but a quantity of dirt and nasty offal. அப்போ என்னாச்சுன்னா இதுதான் வந்து லக்கி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து என்ன கிடச்சிது, குப்பையும் கழிவு பொருட்கள், நாஸ்டி கழிவு பொருட்கள், ஓவர் விச் த ஹேட் டு ஹோல்ட் தயர் நோசஸ், மூக்கையே மூடிக்கொள்ளும் அளவிற்கு ஒன்று கழிவு பொருள் கிடச்சிது. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிஸப்பாயிண்டட், ரொம்ப கோபம் வந்து ஏமாற்றம், டிஸப்பாயிண்டட்னா ஏமாற்றத்தினால ரொம்ப கோபம் அடிச்சுட்டாங்க. அந்த விக்கெட் ஓல்டு பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சீஸ் தி டாக் அண்ட் கில்டு ஹிம், அடிச்சுட்டு அதை கொன்னுறாங்க. when the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him, and the wicked old man answered he had killed the dog and buried him at the root of the pine tree. இவங்க என்னாச்சு அப்படின்னு வந்து அவர் கேட்குறார். ஓல்டு மேன் வந்து நெய்பர் வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு, நீங்கள் வாங்கிட்டு போவீங்களே அப்படின்னு சொல்லி இந்த நெக்ஸ்ட் டோர் இல்லையா அங்கே போய் கேட்குறார். வாட் ஹேட் பிகம் ஆஃப் ஹிம், என்ன ஆச்சு அப்படிக்கு. அவங்க தைரியமாக வேலை சொல்கிறாங்க. விக்கெட் ஓல்டு மேன் ஆன்சர், நாங்கள் கொன்னுட்டு என்ன பண்ணோம், புதைச்சிட்டோம். எங்கே, பைன் ட்ரீக்கினுடைய ரூட்டுக்கிட்ட, அதனுடைய அடியில் புதைச்சிட்டோம். ஸோ தி குட் ஓல்டு ஃபெலோ வித் அ ஹெவி ஹார்ட், மனசு அவங்களுக்கு அப்படி பாரமாயிடுச்சு. வென் டு தி ஸ்பாட், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் ஹேவிங் செட் அவுட் எ ட்ரே வித் டெலிஷியஸ் ஃபுட், ஹி பர்ன்ட் இன்சென்ஸ் and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அவங்க எப்படி செல்லமாக வளர்த்த நாய் இப்படி இதாகிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ஒரு ட்ரேயில் எடுத்து ஃபுட் வைக்கிறாங்க. பர்ன்ட் இன்சென்ஸ், இப்போ ஊதுபத்தியெல்லாம் வைக்கிறாங்க அங்கே. அப்புறம் adorned the grave with flowers, அந்த கிரேவுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா பூவெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. he shed tears, tearsனால் கண்ணீரை ஊதிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ நம்ம நாய் வந்து இப்படி இறந்துருச்சு அப்படின்னு. that night
When the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, அது என்னாச்சுன்னா அன்றைக்கி நைட் தூங்கும்போது அந்த டாக் வந்து அவருடைய கனவுல வந்துச்சான். வந்துட்டு உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as it were myself. என்ன பண்ணுச்சான், அந்த பைன் ட்ரீ நடியில் நான் என்ன பதிச்சிருக்காங்க இல்லையா, அதை கட் பண்ணி மேடே மாட்டர்னு என்னது இந்த உரல், அதில் அந்த தானியங்கள் இல்லையா இடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க, என்ன மாதிரி அதை என்னாவே நான் அப்படின்னு நினச்சி அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தி ஓல்டு மேன் டிட் ஆஸ் த டாக் ஹேட் டோல்டு ஹிம் டு டூ. அது சொன்ன மாதிரியே இந்த ஓல்டு மேன் செய்கிறான். அண்ட் மேட் எ மாட்டர் அவுட் ஆஃப் த வுட் ஆஃப் த பைன் ட்ரீ. அது மாதிரி மாட்டர் ஒன்று செஞ்சுட்டான். பட் வென் ஹி கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட், அவனுடைய அரிசி அதில் வந்து இது இடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஈச் கிரெயின் ஆஃப் த ரைஸ் டோன் இன்டு சம் ரிச் ட்ரெஷர். ஒவ்வொரு தானியமும் என்ன ஆச்சுன்னா ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக மாறுது, விலை உயர்ந்ததாக மாறுது. வென் த விக்கெட் ஓல்டு கப்பிள் saw this, உடனே பக்கத்து வீட்டில் இந்த விக்கெட் இருக்காங்க இல்லையா, அப்போ இல்லாதவர்கள் அவங்க பார்க்கும்போது த கேம் டு borrow தி மாட்டர், உடனே எங்கள் இந்த மாட்டரை எனக்கு கொடுங்க, கடன் கொடுங்கன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நோ சூனர் the try to use it, all their rice turn into the filth. அது என்ன ஃபில்த்னா, அதே கழிவு பொருளாக மாறிடுது. இந்த ஃபில்த் அப்படின்னா கழிவு பொருள் மாறிடுச்சுன்னே உடனே என்ன ஆகுது, ஸோ இன் அ ஃபிட் ஆஃப் ரேஜ்னா கோபம், த broke த மாட்டர், உடனே அந்த மாட்டரை உடச்சிட்றாங்க, அந்த உரல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை உடச்சி அண்ட் பேர்ன்ட்னா எரிச்சிடுறாங்க. பட் the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. கொஞ்சம் சந்தேகம் வருது, இவங்க வந்து அதை கண்டிப்பாக உடச்சி எரிச்சிருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் வருது. One night the dog appeared to him again in a dream. மறுபடியும் அந்த டாக் வந்து என்ன ஆகுது, கனவுல வருது. And told him what had happened, என்ன நடந்ததுன்னு சொல்லிடுது. Adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on the withered trees, the trees would revive. என்ன பண்ணுறாங்க, அந்த burnt mortar இருக்கு இல்லையா, எரிஞ்சு போன அந்த மாட்டர்னுடைய ஆஷஸ்னால் சாம்பல், அதை எடுத்து அந்த withered trees அப்படின்னா காஞ்சி போன மரங்கள் மேலே, ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தெளித்தேன்னா என்ன ஆகும்னா அந்த மரங்கள் would revive அப்படின்னா உயிர் பெற்றுவிடும். suddenly put out flowers, உடனே ஒன்றாகும் பூக்கள் பூத்துரும். ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்ட், உடனே வந்து அந்த கனவு முடிஞ்சு போயிட்டு மறைஞ்சிடுது. அண்ட் தி ஓல்டு மேன் ஹூ ஹர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மாட்டர் ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. உடனே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு, உடனே அழுதுகிட்டே போகிற, வீப் அப்படின்னா அழகிறது, அழுதுகிட்டே வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பெக்குடு தெம், பிச்சை மாதிரி கேட்குறாரு, அட் எனி ரேட் கிவ் ஹிம் பேக் தி ஆஷ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர், அந்த சாம்பலையாவது அதை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹேவிங் அப்டைன்ட் இட் ஹீ ரிட்டர்ன் ஹோம், அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அண்ட் மேட் அ ட்ரையல் ஆஃப் தயர் விர்ச்சியூஸ் அப்பான் அ விதர்ட் செர்ரி ட்ரீ. ட்ரையல் பார்க்குறாரு, ட்ரையல் அப்படின்னா ஒத்திகை பார்க்குறாரு. அந்த விதர்ட் காஞ்சு போன ஒரு செர்ரி ட்ரீ இருக்குது, அது மேலே தெளித்து பார்க்குறாரு. which upon being touched by the ashes, அந்த ஆஷஸ்னால் அந்த சாம்பல் பட்ட உடனே என்னாச்சு, immediately began to sprout and blossom, உடனே என்னாச்சுன்னா ஸ்ப்ரவுட்னா முளை விடுறது, blosomனா பூக்கிறது, உடனே பூக்க ஆரம்பிச்சது. when he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country. நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா காஞ்சு போன மரங்களும் என்ன ஆகும், உயிர் பெறணும் அப்படின்னு announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. அவரை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நான் வந்து காய்ந்த மரங்களை எல்லாம் மறுபடியும் உயிர்த்தெழ செய்வேன், அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். எஸ், certain prince hearing of this and thinking it a mighty strange thing, இதை ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் திங்னு நினச்சிட்டு sent for the old fellow who showed the power by causing all the withered
plum and cherry trees to shoot out and put forth flowers. அதை பார்க்குறார். எல்லா இதுக்குமே வந்து இவருடைய பவரை யூஸ் பண்ணி காஞ்சு போன ப்ளம் செர்ரி ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகுது, மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சுது. சரியா? அப்போது அந்த பிரின்ஸ் கேவ் ஹிம் ரிச் ரிவார்ட் ஆஃப் பீசஸ் ஆஃப் சில்க் அப்படின்னா பட்டு துணிகளை எல்லாம் வந்து பரிசு கொடுக்குறாரு. அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ப்ரெசன்ட்ஸ் வேறு பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்குறாரு. அண்ட் சென்ட் ஹிம் ஹோம் ரிஜாய்ஸிங், சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புகிறாரு. As soon as the neighbors heard this, they collected all the ashes remained. உடனே அந்த நெய்பர்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஆஷஸை இருக்கும் எல்லாமே கொடுத்துடல, ஆஷஸை அவர் கொஞ்சம் வச்சுருக்காரு. அதை ஹேவிங் புட் தம் பேஸ்கெட், அதை பேஸ்கெட்டில் போட்டுட்டு தி விக்கட் ஓல்டு மேன் விண்ட் அவுட் த கேசல் டவுன், அவர் டவுனுக்கு போகிறார். அண்ட் கேவ் அவுட் தட் was the old man who had the power reviving dead trees. அவரும் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அந்த டெட் ட்ரீஸ் எல்லாமே உயிர்த்தெழ செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். அண்ட் காசிங் தம் ஃப்ளவர், அதை பூக்க செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். he had not to wait long before it was called into the princess palace order to exhibit power. அவர் வந்து வெயிட் பண்ண கூட அவரால் முடியல. he had not to wait long before but when he climbed up a withered tree and began to scatter the ashes. ஒரு காஞ்சு போன ட்ரீக்கு மேலே அவரே ஏறி அதில் ஆஷஸை தெளிக்கிறார். ஸ்கேட்டர் அப்படின்னா தெளிக்கிறது. பட் நாட் அ பட் ஆர் ஃப்ளவர் அப்பியர்ட். அப்போ என்ன ஆகுது, ஒரு பூ கூட, ஒரு பூவும் ஒரு மொட்டு, பட்டுனா மொட்டு கூட தோன்றவில்லை. பட் தி ஆஷஸ் ஆல் ஃப்ளூ இன் டு தி பிரின்சஸ் ஐஸ் அண்ட் மவுத். அந்த ஆஷ் எல்லாம் எங்கே போச்சான், பிரின்ஸினுடைய கண்களையும் வாயிலையும் போயிடுச்சு. பிளைண்டிங் அப்படின்னா கண் என்னாச்சு, கண் தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் சோக்கிங் ஹிம், வாயில் போனதுனால அவர் இரும ஆரம்பிச்சிட்டார். சோக்கிங் அப்படின்னா இருமருது. வென் த பிரின்சஸ் ரீட்டைனர்ஸ் saw this, they seized the old man and beat him almost to death. அவர் பெண்ஸுடைய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சும்மா இருப்பாங்களா, அவனை பார்த்துட்டு இந்த விக்கட் ஓல்டு மேனை அடின்னு அடிச்சிட்றாங்க. இது இறந்து போகிற முடிகிற அளவுக்கு அடிக்கிறாங்க. so that he crawled off home in a very sorry plight. crawled அப்படின்னா தவழ்கிறது, தவழ்ந்து தான் வர்றான். அந்த அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. when he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. அவங்களே திட்டிக்கிறாங்க, என்னடா இது இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறாங்க. the good old man and woman as soon as they heard of the neighbors' distress, இவருடைய துன்பத்தை எல்லாம் குட் ஓல்ட் மேன் அவங்க கேள்விப்பட்டு சென்ட் ஃபார் தம் அண்ட் ஆஃப்டர் ரிப்ரூவிங் தம் ஃபார் தேர் greed and cruelty gave them a share of their own riches. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய செல்வத்திலேருந்து கொஞ்சம் ஒரு ஷேரே, ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. which by repeated strokes of luck had now increased a goodly sum. அவங்க வந்து என்ன ஆகுது, அவங்களும் இன்னும் கொஞ்சம் செல்வம் வந்து அவர்களும் சேருது. ஸோ த விக்கட் ஓல்டு பீப்புள் மெண்டட் தேர் வேஸ். மெண்டட்னா சரிப்படுத்துறது, அவர்களுடைய வழியை திருத்தி கொண்டார்கள். அந்த மாதிரி இல்லை, இனிமேல் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய வழியை திருத்தி கொள்கிறாங்க. அண்ட் லெட் அ குட் அண்ட் விர்ச்சுவஸ் லைஃப் எவர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனுடைய புக் எக்ஸசைசஸ் பார்ப்போம். குட் பை.